ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இங்கிலீஷில் எப்படி யோசிக்கலாம் அப்படின்றது தான். அதாவது ஹவு டு திங்க் இன் இங்கிலீஷ். இங்கே பேரை யோசிச்சிருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு ஒரு யோசனை ஒரு தாட் உருவாகுது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம இதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த தாட் எப்படி உருவாகுதுன்றது. எப்போல்லாம் நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்களோ அது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட்டில் வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு டிராஃபிக் சிக்னல் பார்க்குறீங்க. அதில் மூணில் ஏதாவது ஒரு கலர், அதாவது சிகப்பு, மஞ்சள், பச்சை, இந்த மூணில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் எரியறதை பார்த்தா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஒரு டிராஃபிக் சிக்னலில் ரெட் கலர் எரியுதுன்னு வச்சுக்கோம். நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வண்டியை வேகமாக முறுக்குவீங்களா? கண்டிப்பாக இல்லை. வண்டியை உடனே ஸ்டாப் பண்ண தான் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லோவும் க்ரீனும். நம்ம வெயிட் பண்ணி க்ரீன் போட்டதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான ப்ரொசீஜர். இந்த கலர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரெட், எல்லோ அண்ட் க்ரீன், இந்த மூணு கலருமே ட்ரிகர்ஸ் தான். அதாவது இது ஏதோ உங்களை ஒரு வகையில் தூண்டுது தானே. சிவப்பு போட்டால் நிற்கணுன்றது அர்த்தம், மஞ்சள் போட்டால் வெயிட் பண்ணணுன்றது அர்த்தம், க்ரீன் போட்டால் கிளம்பலாம் செல் அப்படின்றது அர்த்தம். இந்த மூணு கலருமே டிஃப்ரெண்ட்டாக தூண்டி விடுது. இந்த தூண்டுதலுக்கு பேர் தான் நம்ம இங்கிலீஷில் ட்ரிகர்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம எந்த விஷயம் ஆர் பொருளை பார்த்தாலுமே டக்குன்னு தூண்டுதல் ஏற்படும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எப்போல்லாம் இந்த சைரனை பார்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம மனசில் என்ன தோணும்? எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட்டில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் பார்க்குறீங்க, இந்த லைட் எரியுது. நீங்கள் அப்போ என்ன நினைப்பீங்க? கண்டிப்பாக ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அதனால வேகமாக போகிறாங்க அப்படின்றத நினைப்போம். நம்ம இதை தவிர வேறு எதுவுமே நினைக்க மாட்டோம். அவங்க சாப்பிட போகிறாங்க, அவங்க தூங்க போகிறாங்க அப்படின்ற வேறு எதுவும் விஷயமும் நினைக்க மாட்டோம். என்ன டக்குன்னு நமக்கு இமீடியட்டாக மைண்டில் வர்றது எமர்ஜென்சி, அங்கே ஏதோ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஆர் இவங்க உயிரை சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு இமீடியட்டாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். இது ஒரு வகையான ட்ரிகர். உங்களுக்கு போக போக நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பார்ப்போம். இப்போ நான் ஒரு சில இமேஜஸ் டிஸ்பிளே பண்ணுவேன். அந்த இமேஜஸை நீங்கள் டக்குன்னு இங்கிலீஷில் நேம் பண்ணணும். தமிழில் இல்லை, இங்கிலீஷில். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லா பிக்சர்ஸுக்குமே கரெக்டாக நேம் பண்ணியிருப்பீங்க இங்கிலீஷில் அப்படின்றத நம்புகிறேன். அப்படி நீங்கள் கரெக்டாக நேம் பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணுறீங்க. நம்ம இப்போ ட்ரிகர் வச்சு தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம பிரெயினில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இதை நம்ம ஒரே ஒரு வேர்டால் நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. ட்ரிகர்ஸ் வச்சு மல்டிபிள் திங்ஸ் உங்களோட பிரெயினில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ட்ரிகரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷ்னல், செகண்ட் எமோஷ்னல். சிச்சுவேஷனல்னால் சூழ்நிலை பொறுத்தது, எமோஷ்னல்னால் உணர்ச்சி பொறுத்தது. சரி, இதை பற்றி பேசிகிட்டே இருக்காமல் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தா இன்னுமே கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்த இமேஜஸில் ஃபைனலாக பார்த்த இமேஜ் ஃபயர்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டுருக்க ட்ராக் கரெக்டான ட்ராக். நீங்கள் இமேஜஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃபோட்டோவை பார்த்து இது வந்து நெருப்பு, அதாவது ஃபயர் அப்படின்னு இங்கிலீஷில் நீங்கள் நினச்சிங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ட்ரிகர். இப்போ சிச்சுவேஷ்னல் ட்ரிகர்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ உங்கள் இருக்க ஆட்கள் இந்த ஃபயரை என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நீங்கள் தமிழில் நினச்சா பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இங்கிலீஷில் நினைக்கணும். The firefighters are extinguishing the fire. அதாவது இந்த சூழ்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தீயை அணைக்கிறதுக்கு பேர் எக்ஸ்டிங்விஷிங் தி ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அதை எதை வச்சு அணைக்கிறாங்கன்னா தண்ணி, அதாவது வாட்டர், அதுக்கப்புறம் கேஸ் மாதிரி ஒன்று வச்சு இது பண்ணுறாங்க. ஃபைனலாக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கையில் வச்சுருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் ஆர் இந்த சூழ்நிலையில் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன திங்க் பண்ணணும்னா, த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆர் எக்ஸ்டிங்விஷிங் தி ஃபயர் வித் த ஹெல்ப் ஆஃப் த வாட்டர் அண்ட் த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம தமிழில் எப்படி நினைப்போன்றது நமக்கே தெரியும். தீயை அணைக்கிறாங்க, அதோட முடிச்சிருவோம். இதுக்கு பேர் தான் சிச்சுவேஷ்னல் ட்ரிகர், அதாவது சூழ்நிலை ட்ரிகர். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு கையில் கட்டு போட்டுட்ருப்பாங்க. அந்த கட்டு எதனால் வந்ததுன்னா அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்லனால மாட்டினதுனால வந்தது அப்படின்றது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எமோஷ்னல் ட்ரிகர் யூஸ் பண்ணணும். அதாவது கட்டு போட்டால் ஒரு பெயின் வரும்ல, அந்த பெயின் தான் உணர்ச்சி, அதுதான் எமோஷன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த மாதிரி நேரத்தில் இன்ஜூர் ஆனவங்க என்ன சொல்லலாம்னா, அதாவது அடிபட்டவங்க என்ன சொல்லலாம்னா, மை ஹேண்ட் ஹர்ட்ஸ், மை ஹேண்ட் ஹர்ட்ஸ், அதாவது அவங்க கை வலிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பார்க்குற விஷயங்கள் தாட்ஸாக மாறுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஃபயர் பார்த்தோம், அது ஒரு ட்ரிகர். அதுக்கப்புறம் ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து சிச்சுவேஷ்னல் ட்ரிகர், அது ஒரு தாட்டை உருவாக்குது.
அதுக்கப்புறம் எமோஷ்னல் ட்ரிகர்னால் ஃபைனலாக அந்த கட்டு போட்டாங்க இல்லையா, பேண்டேட்லாம் போட்டாங்கல்ல, அது வந்து எமோஷ்னல் ட்ரிகர். அது ஒரு தாட்டை உருவாக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு ட்ரிகரை பார்த்தாலுமே ஒரு தாட்டை உருவாக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை விஷயத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இத்தனை விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் அதை பற்றி நினச்சா போதும். எதில் நினைக்கணும்னா இங்கிலீஷில் நினைக்கணும். அது நீங்கள் கரெக்டாக நினச்சாலும் ஓகே தான், தப்பாக நினச்சாலும் ஓகே தான். நீங்கள் திங்க் பண்ணால் மட்டும் போதும். இங்கிலீஷில் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணால் மட்டும் போதும். ட்ரிகர், சிச்சுவேஷ்னல் ட்ரிகர், எமோஷ்னல் ட்ரிகர், இது எல்லாமே தாட்ஸை உருவாக்குது. அந்த தாட்ஸுக்கு இங்கிலீஷில் வச்சு உயிர் கொடுங்க, தமிழில் வச்சு உயிர் கொடுக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நான் வீடியோ அப்லோட் பண்ணனே வரும். தேங்க்யூ.